ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். முலான். அப்படி தான். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கதையில் நம்ம நிறைய லீடர்ஸ் பற்றி இதுவரை படிச்சிருப்போம், பெரிய பெரிய வீரர்களை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கதை யாரை பற்றினா, என்னோட பொண்ணை பற்றின கதை தான். அவளுக்கு பயங்கரமான உயிர் சக்தி இருக்குது. பசங்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ணுறதோடு ரொம்பவே நிறைய அவகிட்ட இருக்குது. இந்த மாதிரி சக்தியெல்லாம் பொதுவாக வீரர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவகிட்ட இருக்குது. இதனால் அவள் இழந்தது நிறைய விஷயத்த. அவள் நிறைய தியாகம் பண்ணியிருக்கா. அவமரியாதை இது எல்லாத்துலேயும் அவள் போயிருக்கா. இதுதான் அந்த கிராமம். இதுதான் நம்மளோட குட்டி முலாம். இது அவங்க அப்பா, இது அவங்க தங்கச்சி. சின்ன வயசுலேயே படப்படன்னு கோழி பிடிக்கணும், கோழி பின்னாடியே அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த கோழி இங்கேயும் அங்கேயும் அப்படியே ஓடிட்டே இருக்குது. அவங்கள துரத்திட்டு போயிட்டே இருக்கும்போது அது ஒருத்தவங்க சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்களா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க அதை பிடிக்கேன்னு பேரில் அங்கே இருக்க ஃபீனிக்ஸ் பறவையோட ரெக்கையை அவங்க உடச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டே இருக்கும்போது அது ஒரு கூரை மேலே போயிடும். அதை பிடிக்கேன்னு பேரில் அவங்களும் ஓடுவாங்களா, அவங்களும் கூரை மேலே போய் கீழே விழுற மாதிரி போயிடுவாங்க. உடனே அவங்க ஒரு பிளாக் ஃபிலிப் அடித்து அதுலேருந்து வந்துடுவாங்க. எல்லோரும் அதை கண்டும் காணாத மாதிரியும் போயிடுவாங்க. அவங்க அப்பா பார்த்து செம்மையாக பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், முலான் இப்படி இருக்கிறது சரியே இல்லை. அவள் ஒரு பொண்ணு மாதிரி அடக்குடக்கமாக இருக்கணும். ஆனால் அவள் இப்படி இருக்கா, எப்படி இருந்தால் நாளைக்கு போகிற இடத்துல அவள் எப்படிங்க இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, அவள் ஏன் பொண்ணு, அவளை கட்டிக்க 1000 பசங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க அம்மாவும், நம்ம சின்னவளை நினச்சி எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க, அவள் எவ்வளோ அமைதியாக பொறுப்பாக இருக்கா, என் கவலை எல்லாம் முலானை பற்றி தான், நீங்கள் கொஞ்சமாவது சொல்லுங்க அவகிட்ட போய். இதை நம்ம முலானும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம முலான் அவங்க உடச்ச அந்த ஃபீனிக்ஸ் பறவையை ஒட்ட வைக்கலாம் மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பக்கத்தில் இருந்தோன்னே, அப்பா என்னால் தான் இது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, முலான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஃபீனிக்ஸ் பறவை எரியக்கூடிய அந்த தீயை அப்படியே வாயால் முழுங்கிட்டு திரும்ப கக்குமா. அப்படி இருக்க அந்த பறவைக்கு இந்த ஒரு ரெக்கை உடஞ்சி போடுறதுனால மட்டும் ஒன்றும் ஆகிராது. அதேமாரி தான் நீயும், உனக்குள்ளே இருக்க உயிர் சக்தி ரொம்பவே அதிகமானது. ஆனால் அது ஒரு போர் வீரன்ட்டு தான் இருக்குமே தவிர ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்காது. அதனால் நீ இதை கட்டுப்படுத்த கற்றுக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்லேயே நீ பெரிய பொண்ணாயிடுவ. அதனால் உனக்கு வேண்டிய பொறுப்பெல்லாம் இந்த குடும்பத்துக்கு மரியாதையை தேடி தர்றது மட்டும்தான் முலான். அதனால் நீ இதை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த படத்தோட டைட்டில் முலான் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாலைவனத்தில் தான் காணிக்காங்க. அந்த பாலைவனம் வடக்கு சைடில் இருக்க சைனாவை காணிக்கி. அங்கே நிறைய கொள்ளைக்காரங்கள்லாம் அந்த நாட்டில் வர மாதிரி ட்ரை பண்ணுறாங்க போல். ஸோ அந்த நாட்டில் வர ஒரு ஆள் மூலயமா ஒரு சூனியக்காரி அவன் உருவத்துக்கு மாறிடுவா. அவள் யாருக்குள்ளேயே போய் அவங்க உருவத்தை எடுத்துப்பா. ஸோ அவன் உருவத்தை மாற்றி அவன் உள்ளே வந்துடுவான். அந்த சூனியக்காரி உள்ளே நிறைய கொள்ளைக்காரங்க அதுக்கப்புறம் வெளியே இருந்து வருவாங்களா, அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. உள்ளே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் அந்த கொள்ளைக்காரங்களாம் அட்டாக் பண்ணும்போது இந்த சூனியக்காரி யாருக்குமே உள்ளே வந்துருவாள்ல மாறி விஷயத்தில், அவங்களும் அந்த சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணி அப்படியே அங்கே ஒரு பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த எல்லாரோட வீரர்களையும் சாகடிச்சிருவாங்க. எல்லா வீரர்களும் சாகடித்து ஒரே ஒருத்தனை மட்டும் அந்த சூனியக்காரி விடுவா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அரசர்கிட்ட தான் எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்மளோட எல்லா வீரர்களையும் கொன்னுட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டை அவங்க இது பண்ண பார்க்காங்க, எடுக்க பார்க்காங்க. அப்போ ஒரே ஒரு வீரன் வந்திருப்பான்ல, அவன் சொல்லுவான், இந்த மாதிரி போரிக்கான் தான் அதோட தலைவன். அவன் ஒரு சூனியக்காரி உரையோடி எல்லாரையும் இது பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சூனியக்காரி ரொம்பவே திறமையானவ. அவன் நினச்சாங்கன்னா உங்களை மாதிரி பல சிற்றரசர்களை உருவாக்குவா அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த அரசரும் சூனியக்காரி உதவியோடி நாடுறான்னா என்ன தான் பண்ணாலும் அவங்களால நம்மளை கைப்பற்ற முடியாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படையை நம்ம திரட்ட போகிறோம். எல்லா குடும்பத்திலேருந்தும் கண்டிப்பாக ஒரு ஆள் அதில் வரணும் அப்படிங்கிறத ஒரு செய்தியே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீரர் வெளியே வருவான். யாருன்னு பார்த்தா அது அந்த சூரியகாரி தான். அந்த வீரன் மாதிரி அவள் வேஷம் மாறி இங்கே அரண்மனைக்கு வந்துடுவா. இப்போ இந்த தகவல் தெரிஞ்சிட்டால, இந்த மாதிரி படையெல்லாம் வரப்போகுது, குடும்பத்துக்கு ஒருத்தன் போகணுன்னு, அதை போரிக்கான்ட்ட போய் சொல்லுவாள்.
அதுக்கப்புறம் போரிகான் வந்து அவ்வளோ பெருசாக மதிக்க மாட்டான். நீ எனக்கு அடிமை அவ்வளோதான், நான் தான் ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவாள், இல்லை நான் ஒன்றும் உனக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு இல்லை. அந்தாலும் போரிகான் சொல்லுவான், நீ எதுக்காக இருக்குன்னு மறந்துட்டியா, உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இது, உனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய இடம், உன்னோட திறமையை புரிஞ்சுக்கக்கூடிய இடம், அது இங்கே இருந்தால் தான் உனக்கு கிடைக்கும். அதனால் நீ எனக்கு கீழே வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அங்கே என்ன நடக்கும்னா, அவங்க வந்து அந்த சூனியக்காரி வந்து அவங்க தான் கொஞ்சம் என்னது மெயின் பவராக இருக்கணும் மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அந்த போரிகான் சொல்லுவோம், நீ வந்து எனக்கு இல்லை தான், அப்போந்தான் நீ வந்து ஒரு பொண்ணாக இருந்து இப்படி இருந்தாலுமே உன்னை எல்லோரும் கொஞ்சமாவது இங்கே மதிப்பாங்க, எனக்கு மேலே நீ வர பார்த்தினா யாரும் உன்னை வந்து கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம முல்லானை தான் காணிக்காங்க. இப்போ நம்ம முல்லான் ரொம்பவே பெருசாக ரொம்பவே அழகாக தைரியமான ஒரு பொண்ணாக மாறிட்டாங்க. அவங்க அப்படியே குதிரையில் வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வராங்க. அம்மா நான் இப்படி குதிரையில் வந்துகிட்டே இருக்கும்போது கூட சேர்ந்து 2 க்யூட்டான ரேபிட்ஸும் வந்துகிட்டே இருந்து, அது எவ்வளோ க்யூட்டாக இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாவும், உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டா, உனக்கு ஒரு தரன் வந்திருக்கு, அது ரொம்பவே பெரிய ஃபேமிலி, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, போய் ரெடி ஆகணும். முல்லானுக்கு அது சுத்தமாக இஷ்டமே இல்லாட்டாலும் அவங்க அம்மா சொல்கிறாங்கனுக்காக அவங்களுக்கு நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி கொண்டு வராங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது, இதுக்காக தான் இத்தனை நாளாக நான் காத்துட்டு இருந்தேன், முல்லான் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்க பாரு அப்படின்னு அவங்க அப்பா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே முல்லான் அவங்க தங்கச்சிட்ட, என் ஃபேஸை பார்த்தா எதாவது தெரியுதா, எனக்கு பசிக்கா சோகமாக இருக்கா நீ எதாவது தெரியுதா. உடனே அவங்க தங்கச்சி, அப்படி ஒன்றும் தெரியலையே, அதான் என் மூஞ்சை பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல அம்மா, எனக்கு இப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா, முல்லான் இப்போலாம் சாப்பிட்டா இந்த அலங்காரம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு புயலே வந்தாலும் இந்த மேக்கப்புக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி அந்த தரகர்கிட்ட போவாங்க. அந்த தரகர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை, அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு, இதெல்லாம் தான் ஒரு பொண்ணுக்கு தேவை. அவள் நல்ல குடும்பத்தை பார்த்துக்கணும், நல்ல இதாக இருக்கும், அதுதான் ஒரு பொண்ணோட முக்கியமான செயலி அப்படின்னு ஒரு ஸ்பைடர் வந்துடும். அந்த ஸ்பைடர் வந்து அந்த மேசை மேலே அப்படி போயிட்டுருக்கும். அப்போது நம்ம முல்லான் பார்த்துட்டு டீ கப்பை அந்த ஸ்பைடர் மேலே வைப்பான். அப்படி வைக்கும்போது உடனே அந்த தரகர் பார்த்துட்டு, ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும், அந்த டீ கப்பை எடுத்து இங்கேயே வை, அதுக்கு முல்லான் அது எடுத்தேன்னா ஒரு பெரிய கலவரமே இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வைன்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே முல்லானும் அந்த டீ கப் எடுத்து அங்கே வைக்கும்போது அந்த ஸ்பைடர் பறந்துடும். உடனே அவங்க தங்கச்சி அலறி அங்கே இருக்க எல்லா பொருளும் காற்றுல பறந்துடும். முல்லான் அங்கே இருக்க எல்லா டீ கப்பையும் பிடிப்பா. ஆனால் அவள் தலையில் கட்டியிருந்த அந்த பஃப் மாதிரி ஒன்று வந்து கீழே விழுந்து அவள் முடியெல்லாம் ஃப்ரெண்டில் விழுந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி எல்லா டீ கப்பும் கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த தடகர் பியாய் மாதிரி கத்துவா. அதுக்கப்புறம் வெளியே வந்து, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது, நான் எழுதி வச்சு தரேன், எவ்வளோ இவனை கட்ட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபேஸே மாறிடும். ரொம்பவே சோகமாக அவங்க வந்துட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க வந்துட்டு இருக்கும்போது அரசுகிட்டேருந்து அந்த செய்தி வருது, இந்த மாதிரி ஒரு படையை திரட்ட போகலாங்களாம், எதிரிகள் வந்து நம்ம நாட்டை கைப்பற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால் குடும்பத்திலேருந்து ஒரு ஆண் மகன் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா குடும்பத்திலேருந்து அது வாங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹுவா குடும்பத்தில் அவங்க அப்பா மட்டும்தானே ஒரே ஒரு ஆண் மகன். ஸோ அவர் தான் திரும்பியும் சண்டைக்கு போகணும். ஏற்கனவே அவர் சண்டைக்கு போனவர், அதனால் அவரோட ஒரு கால் வந்து நல்லாவே அடி வாங்கியிருக்கும். இந்த தடவை போனார்னா அவரோட உயிரோடி வர்றதே ரொம்ப கஷ்டம்தான். இது தெரிஞ்சிருந்தும் அவர் போவார். அவர் அதை வாங்கும்போதே அவர் தடிமாறி தான் வாங்குவார், கீழே உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் போய் தான் ஆகணுமா, ஏற்கனவே நீங்கள் இந்த நாட்டுக்காக நிறைய பண்ணிட்டீங்க, நான் போய் தான் ஆகணும், நான் போகலைன்னா அதை அரசரை அவமானப்படுத்துகிற மாதிரி, உனக்கு புரியலையா, நான் போய் தான் ஆகணும், நம்ம நாட்டுக்காக நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முல்லானும் ரொம்பவே கவலைப்படுவாங்க. அன்றைக்கி நைட்டு முல்லான் பாப்பா அவங்க அப்பா அங்கே நின்று அந்த கத்தியை எடுத்து அதை வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, போகிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ முல்லான் வந்து சொல்லுவாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலப்பா, நீங்கள் போகிறதே என்னால் பார்க்க மட்டும்தான் முடியுது, அதே நான் ஒரு பையனாக இருந்திருந்தா நீங்கள் போயிருக்க மாட்டேங்கல்ல, நான் தானே போயிருப்பேன், ஆனால் இப்போது நீங்கள் போகிறீங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்க, முல்லான் இப்போ தான் நீ தைரியமாக இருக்கணும், இப்போ தான் நீ நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், நான் போனப்போ நீ தான் முல்லான் நல்லா பார்த்துக்கணும், இந்த குடும்பத்துக்கு பெருமையை தேடி தரணும், அது மட்டும்தான் உன்னோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு நம்ம முல்லான் வந்து அந்த கத்தி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கத்தியோட ரிஃப்ளெக்ஷனில் அவங்க ஃபேஸை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், கட் பண்ணால் நம்ம எல்லாத்துக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி முல்லான் தான் அங்கே போகிறாங்க. ஒரு பையன் வேஷம் போட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு பதிலாக அவங்க சண்டை போட போகிறாங்க. இது அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்த நாள் காலையில் தெரிஞ்சவுடனே அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன் முல்லான் இப்படி பண்ண, நீ என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னு உனக்கு புரியலை, நீ அங்கே போய் இருந்து நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்தாலும் உடனே அவங்க அம்மா, இதை சொல்லுங்கள் நம்ம வீரர்கள்ட்ட சொல்லுங்க, அவள் முல்லான்னு. உடனே அவங்க அப்பா, இதை மட்டும் நம்ம ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சால் நம்ம படை வீரர்களே அவளை கொன்னுருவாங்க, அதனால் அந்த ஃபீனிக்ஸ்
ஃபீனிக்ஸ் பறவை தான் அவள் கூட இருந்து அவளை காப்பாற்றணும், அவள் ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணு, இப்படி சுற்றி பசங்க இருக்குது, இதில் அவள் எப்படி தனி ஒரு பொண்ணாக இருந்து சர்வை பண்ண போகிறா, அவளுக்கு உலகம்னா என்னன்னே தெரியாது, அவளை நீ தான் ஃபீனிக்ஸ் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க இந்த செட் ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம முலான் ரொம்பவே தைரியமாக வீரமாக அவங்க அந்த குதிரை எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்க கடைசி ஆப்லேயும் அவங்க அந்த குதிரைக்கு கொடுத்து, நம்ம கரெக்டான வழியில் தானே போகிறோம், இவ்வளோ தூரம் வந்து இன்னும் நம்ம எதையும் பார்க்கல, நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா இல்லை வேற எங்கேயாவது மாறி போகிறோமா அப்படின்னு அவங்க படுப்பாங்க. படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எந்திக்கும் போது அவங்களுக்கு உள்ளே இருக்க அந்த உள் சக்தியை தான் அங்கே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி காணிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீனிக்ஸ் பறவை அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி, அவங்களுக்கு உள்ளே இருக்க அந்த உள் சக்தி அவங்களுக்கு காணிக்கிற மாதிரி அவங்க போய் ஒரு வழியாக அந்த பயிற்சி நடக்கிற இடத்துலையும் செய்கிறாங்க. அங்கே வித்தியாசமான இடங்கள்லேருந்து நிறைய ஆண்மகன்கள் வந்திருப்பாங்க அங்கே வந்து போட்டி போடுறதுக்காக. அப்படி வரும்போது இவனை வந்து நம்ம ஜப்பி காய் அப்படின்னு வச்சுக்கலாம். இவனும் அங்கே இருப்பான். அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி, அவன் இதை சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்து பையன் அவனை தள்ளி விட்டுருவான். அப்படி தள்ளி நம்ம முலானும் கீழே விழுந்துருவாங்க. அப்போ இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் வந்து முலானுக்கு கை கொடுப்பான், என்ன காலைல சாப்பிட்லையே அப்படின்னு கேட்டு. உடனே முலான், அவமதிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாள் எடுப்பான். அதெல்லாம் அவன் கொண்டு கத்தியெல்லாம் என்கிட்ட காணிக்காது அப்படிங்கிற மாதிரி. உடனே அங்கே இருக்க அந்த ஜெனரல் வந்து இந்த மாதிரி வந்த உடனே சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போவான். போய் முலானோட கத்தியை பார்க்கும்போது அதில் அந்த 3 வார்த்தைகள் இருக்கும். அது என்னென்னா வீரம், தைரியம், உண்மை, அந்த மாதிரி. அதெல்லாம் ரொம்பவே நல்ல என்ன சொல்ல பெரிய பெரிய வீரர்களுக்கு தான் அந்த கத்தி கொடுப்பாங்க. உடனே அந்த ஜென்ரல் முலானை பற்றி, இது உங்கள் பரம்பரை கத்தியா அப்படின்னு கேட்கும்போது முலான், இல்லை இது எங்கள் அப்பாவோடது. உங்கள் எந்த ஃபேமிலி அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஹோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. உன் பேர் என்ன? என் பேர் ஹோ ஜூன் அப்படின்னு அவங்க பேரை மாற்றி சொல்லுவாங்க. அதாவது ஹோ ஜூனாக அவங்க இருக்காங்க இப்போ அங்கே. உடனே அந்த ஜென்ரலும் போயிடுவாங்க. அதுவே அவங்க அந்த கேம்புக்குள்ளாடி வரும்போது அங்கே வந்து பசங்கள்லாம் சட்டையே இல்லாமல் அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க என்னடா இப்படி இருக்காங்க, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமா, இனி என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜென்ரல் வருவாங்க. எல்லாரும் இன்னும் குளிக்கலையா, போய் குளிக்க போங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹோ முலானும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உடனே யார் இவங்கெல்லாம் குளிக்கிறத பார்ப்பீங்க, அதாவது பாடி கார்டு மாதிரி இன்னும் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம முலான் வந்து நான் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல இருந்து இவங்கள ஜுன்னுன்னே கூப்பிட்றேன், ஏன்னா இப்போ ஹோ ஜுன்னா தானே அவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஜுன் வந்து நான் பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மலையில் அப்படி நனைஞ்சிட்டே நம்ம ஜுன் வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி விதிமுறைகளை சொல்கிறாங்க. என்னதுன்னா, இந்த மாதிரி திருடுனா அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும், இல்லை பொண்களை தேடி போனால் இல்லை பெண்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு மரண தண்டனை தருவாங்க. அதே மாதிரி ஏமாத்துனீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வெளிநடப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வெளிநடப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா, வெளியே போனால் அது அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே ஒரு பெரிய அவமரியாதை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ட்ரைனிங்லாம் சொல்லி தராங்க. அதாவது வில் அம்பு விடுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு கத்தியை வச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை, அதை வந்து அவங்க ஏறி போகணும். 2 சைடும் அந்த இதில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சுருவாங்க, அதை ஏற்றிட்டு போகணும். அப்படி அவங்க போகும்போதெல்லாம் ஒரு பையன் அழுவான், என்னால் முடியலைன்னு. உடனே அந்த ஜென்ரல் அவன் என்ன அளவாக செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்படி பல ட்ரைனிங் அவங்களுக்கு ரொம்ப நாளாக ரொம்பவே சூப்பராக போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பையன் அந்த பெரிய மலையில் தண்ணியை தூக்கிட்டு போக முடியலை. அதனால் அவன் வந்து கொஞ்சம் தண்ணியை கீழே ஊற்றிட்டு அவன் வந்து போவான். அதாவது ஒரு சிறந்த வீரனால் தான் ஃபுல்லாக அப்படி போக முடியும். ஆனால் இவன் இப்படி சீட் பண்ணிட்டனால இவன் வந்து ஏமாற்றிட்டான். ஸோ இவன் இங்கேருந்து வெளியே போகணும்னு அவனை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதை பார்த்த மற்ற எல்லாரும் இதனால அவங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜூனும் அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, ஹே ஜூன், உனக்கு எந்த மாதிரிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவள் சொல்லுவாள், எனக்கு வந்து நல்ல தைரியமாக, நல்ல அறிவாக யோசிக்கிற மாதிரி, நல்ல கனகனப்பாக பேசுகிற மாதிரிப்பட்ட ஒரு பொண்ணு தான் வேணும். என்ன அந்த மாதிரி பொண்ணா? நீ அப்போ ஒரு பொண்ணை பற்றி சொல்ல, நீ என்னை பற்றி தானே சொல்கிற அப்படின்னு எல்லோரும் ஜூனை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, பொண்ணுன்னா எனக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு தான் வேணும், நல்லா சமைக்கிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜூன் மட்டும் இப்படி சொல்கிறனால எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஜூனை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜூன்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நீ வந்து யாருக்குமே நிச்சயமாயிட்டா உனக்கு அப்படின்னு. அதாவது ஜூன் சொல்லுவான், ஆச்சு, ஆனால் அது நின்று போச்சு கிட்டத்தட்ட, ஏன் உனக்கு ஆகலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லை எனக்கு இன்னும் ஆகலை, எனக்கு இன்னும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது. உடனே ஜூன், என்கிட்ட பேசுகிற மாதிரியே பேச வேண்டியதானே, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி போகும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காணிக்காங்க.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் ட்ரெயினிங் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டே இருக்குது. அப்படி அந்த ட்ரெயினிங் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இருக்கான்ல, நம்ம ஹீரோ வந்து முலான் கிட்ட வேணும்னே என்ன சொல்ல ஃபைட்டுக்கு வர மாதிரியே இருக்கும். நல்லா வந்து அவளை தூண்டி விடுற மாதிரியே இருக்கும். அவளும் ஒரு கோவத்தில் நல்லா சூப்பராக ஃபைட் பண்ணுவாளாம். இது எல்லாரும் பார்த்துருவாங்க. உடனே நம்ம முலானுக்கு கடுப்பாயிரும். ஏன்டா இவ இப்படி பண்ணா, இதனால எல்லாரும் நான் ஃபைட் பண்ணதை பார்த்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனில் அவங்க உள்ளே வருவாங்க. உடனே எல்லோரும் வந்து சூப்பராக ஃபைட் பண்ண முலான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம முலானுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம முலான் வந்து அதுக்கப்புறம் நம்ம முலானை குளிக்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட ரொம்பவே பயங்கரமான வாடை வருது, நீ குளிக்கவே இல்லையா, போய் குளி அப்படின்னு நம்ம முலான்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம முலானும் நைட்டு டைம் போல் அவங்க போய் குளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ வருவான். வந்து நீ எப்படி சண்டை போட்ட தெரியுமா, ரொம்பவே சூப்பராக சண்டை போட்டேன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம முலான் பயந்துட்டு இருப்பாங்க. டே இப்போ தான் வருவியா, வந்து இதை சொல்லியா அப்படின்னு அவங்க முதுவை காணிச்சிட்டு அப்படி இருப்பாங்க. உடனே முலான் நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அப்படி கேட்பாங்க. அதுக்கு முலான் எனக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் இருந்து போறியா, நான் தனியாக கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் நீ என்கிட்ட வேணால் முதுவை காணிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்களே அவங்கக்கிட்ட முதுவை காணிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல அந்த ஜென்ரல் வந்து நம்ம முலானை கூப்பிட்டு விடுவாங்க. இதை பார்த்தா நம்ம முலானுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்த்தா முலான் உனக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய உயிர் சக்தி இருக்குது, நீ சொல்லவே இல்லை என்கிட்ட, ஏன்னா நீ வந்து ஒரு பெரிய ஆள், உனக்குள்ளே இருக்க உயிர் சக்தி நீ வெளிக்கடத்தவே மாட்டிக்க, இப்படி நீ இருந்தால் உனக்குள்ளே உயிர் சக்தி இருக்குது வந்து அதே ஒன்றை வந்து நீ வெளிக்காட்டாமல் இருந்தால் உன்னோட இதே வந்து ஒன்று அழிச்சிடும். ஸோ அதை வெளிக்காட்டு, ஒரு காட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அக்னி இது போல் நீ இருக்க, அதை நீ நல்லா வெளிக்கொண்டு வா அப்படின்லாம் சொல்லுவார். இதை கேட்டு நம்ம முலானுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வருவாங்க. அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும் முலானுக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய கல்லையே அடித்து உடைக்கிறது ஒரு சிறிய அந்த ஆணி தான். ஸோ நீ வந்து பெருசாக கவலைப்படாத, நீ வந்து நல்ல இன்னும் முன்னேறி அதெல்லாம் நம்ம முதல்ல நினச்சிட்டே அந்த பெரிய மவுண்டெயின் உண்டுல அந்த மலை, அதை வந்து அவங்க ஏறிடுவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆளாக ஏறுவாங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சிறந்த வீரனால் மட்டும்தான் இது ஏற முடியும் அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்லுது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி திருடங்கள் வந்து நாட்டில் வந்து நல்லா பரவிட்டாங்க, அதனால் ஆட்களே இல்லை, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால் இப்போது பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க சண்டைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதனால் அவசரமாக இப்போ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்க எல்லா வீரர்களையும் நீங்கள் தயாராக இருங்க, நம்ம போகணும், இப்போ நம்ம நாட்டுக்கு இப்போ தான் நம்ம தேவை, அதனால் நம்ம இவ்வளோ பாதி பயிற்சி முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க அந்த மாதிரி சொல்லி அவங்க போருக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம முலான் மனசில் ஒரு எண்ணம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு பொய்யை மறைச்சி தானே இருக்காங்க, அவங்க பொண்ணுங்கிற பொய்யை மறைச்சி ஒரு பையன் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தால் அதனால் அந்த ஜென்ரலை பார்த்து சொல்லிடலாம், நம்ம பொண்ணுங்கிறதே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. வந்து ஜென்ரல்கிட்ட இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஒரு உண்மையை உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன், அது என்னென்ன அப்படின்னு சொல்ல வந்து போது ஜென்ரல் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஜென்ரல் எனக்கு புரியுது ஜோன், எனக்கு புரியுது நீ பயப்படுறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ வந்து ஒரு வீரனுக்கு இந்த மாதிரி பயம்லாம் வர்றது சாதாரணம் தான், ஆனால் நீ அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு வந்தது உன்னோட நேர்மையை காணிக்கி, நாளைக்கு நம்ம இந்த போர்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நீ என்னை வந்து சந்தி, என் பொண்ணை உனக்கு பேசலான்னு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவார். அவளுக்கு அவ்வளோ தூரம் ஜுன்னை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் முலானும் சரி நான் பெருமைப்படுறேன் நீங்கள் இப்படி சொல்கிறத நினச்சி அப்படின்னு நீல் டவுன் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கு கிடச்ச தகவல் படி என்னென்னா, அவங்க வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த தீவ்ஸ் அந்த போரிக்கானும் அவங்க திருடங்கள் அவங்க கூட்டமும் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நாளை காலையில் அரண்மனைக்கு பக்கத்துக்கிட்ட வந்துடுவாங்க அடுத்த இதுக்கு. ஸோ நம்ம அவங்களுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி அங்கே போய் இருந்தால் தான் அவங்களோடய நம்ம ஒரு படி முன்னாடி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. சில பண்ணி நைட்டே புறப்படுற மாதிரி அவங்கெல்லாம் புறப்பட்டு இருக்கும்போது அந்த முலான் கூட இருக்க மற்ற வீரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்போ முலான் ரொம்ப தைரியம் சொல்லுவாங்க, நான் இருக்கேன், நான் அவங்க யாருக்கும் எதுவுமே ஆக விட மாட்டேன், என்ன நம்புங்கன்னு. அப்போ ஹீரோ முலான் கையை பார்க்கும்போது அவங்க கை நடுங்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்க அதை பிடிச்சிட்டு தைரியமாக பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த திருடங்கள்லாம் வருவாங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி இந்த படைகள்லாம் வந்து நிற்கும். அவங்களே ஒரு படி எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்களா, சரி இப்போவும் ஒன்றுக்கிட்டு போகலன்னு அவங்க சண்டைக்கு வருவாங்க. இவங்களும் ஃபஸ்ட்டு வில் அம்பு வச்சு தாக்குவாங்க. அப்படி தாக்கும்போது போரிக்கானும் அவங்க கூட இருக்க கொஞ்சம் பேர் மட்டும் எங்கேயோ திரும்பி போடுவாங்க. அப்போ பயந்து ஓடுவாங்க கோழைங்க, அவங்கள பிடிங்கன்னு சொல்லி ஜென்ரலை முலானும் அவங்க இதுவும் இருக்க சைடை வந்து போக சொல்லுவாங்க. அப்போ முலானும் அந்த டீமும் ஓடிட்டே இருக்கும்போது அங்கே இருந்து அம்பை வச்சு தாக்கிட்டே இருப்பாங்க. முலானும் திரும்ப தாக்குவாங்க. அதில் முலானில் ஒரு 4-5 பேர் அதில் போனாங்கன்னா 2-3 பேர் செத்து போயிடுவாங்க, 2 பேர் திரும்ப போயிடுவாங்க. முலான் இல்லை நம்ம பிடிக்கணும், அவங்க மட்டும் இப்போ போயிட்டே இருக்காங்க அந்த திருடங்களில் துரத்தி. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரே பனி மூட்டமாக இருக்குது.
அந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் அந்த சூனியக்காரி வாரா வந்து நம்ம ஹீரோயினான முல்லானை போட்டு தாக்குன்னு சொல்லி தாக்கி நீ யாருன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீரன், நான் உன்னை தோக்கடிக்க வந்திருக்கேன், எங்கள் மகளும் எங்கள் மன்னரும் சேர்ந்து உன்னை அழிக்க வந்திருக்கோம், உன்னோட எல்லாரையும் நாங்கள் கொன்னுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாக நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அர்ஜுன், நான் ஒரு வீரன், நான் உன்னை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த சூனியக்காரி அந்த பொய்யோடையே நீ சாகு அப்படின்னு சொல்லி அவளை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அந்த சூனியக்காரி போயிடுவா. நம்ம ஹோஜூனும் அங்கேயே அப்படியே மயங்கி விழுந்துருவான். இங்கே சண்டை ரொம்பவே பயங்கரமாக போயிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம முல்லான் முழிக்கா. என்னென்னா ஹோஜுன்னா அவள் அங்கேயே செத்து போயிட்டா. அவள் இப்போ முழிக்கிறது வந்து முல்லானா. ஏன்னா அவள் வந்து ஜுன் அப்படிங்கிற ஒரு பையன் ஐடென்டிட்டி அவள் உண்மைத்தன்மையை அவள் மறைச்சிருக்கிறதுனால அவள் உயிர் சக்தி வீக் ஆகுது. அதனால அவள் உண்மையான இது வந்து ஃபைட்டிங் இது வந்து வரல. அதனால அவள் தோத்துட்டா அந்த சுனிகாட்டில். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் நம்ம முல்லானா இருக்கணும். நம்ம உண்மையான ஐடென்டிட்டியை நம்ம மறைச்சு நம்ம இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவள் அப்போதான் புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவள் ஹேரெல்லாம் அவள் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரு கேர்ளாக அவளை காமிச்சிக்கிட்டு அவள் வாரா. இதை பார்த்த எல்லாரும் அங்கே படையில் இருக்கவங்க ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவள் வந்து அங்கே இருக்க எல்லா திருடங்களையும் போட்டு தாக்கி அப்படி ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருந்தாள். அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த சூனியக்காரி வந்து அந்த வீரர்கள் எல்லாம் அட்டாக் பண்ணுறா. ஒரு கழுகு மாறி நிறைய பறவைகளாக மாறி அட்டாக் பண்ணுறா. இதனால அந்த வீரர்கள்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி அவங்க எல்லாருமே ஒரே ரவுண்டு மாதிரி இருக்காங்க. அந்த டைமுன்னு பார்த்து அந்த திருடங்கள்லாம் ஒரு பெரிய கல்லில் தீயை வச்சு போட்டு அவங்கள கொன்னுடுறாங்க. இதை பார்த்தா நம்ம முல்லானுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ தான் பார்க்க அந்த திருடங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பனி சரிவு மாதிரி இருக்குது. உடனே கொஞ்சம் நிறைய வீரர்களோட உடுப்பு அந்த தலைக்கு வைக்கக்கூடிய ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு போய் வேற ஒரு சைடில் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்க மாதிரி செட்டப் பண்ணி அவள் பின்னாடிலேருந்து அம்பு விட்டுட்டே இருக்கா. ஸோ அந்த திருடங்கள்லாம் அங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க போலன்னு அந்த சைடில் அந்த பெரிய தீயாலான கல்லை ஓடும்போது அந்த மலை வந்து அப்படியே சரிஞ்சு நல்ல ஐஸ் எல்லாம் அப்படி கீழே வர ஆரம்பிச்சிட்டு அதனால அந்த திருடங்கள்லாம் அப்படி விழுந்துருவாங்க. நம்ம முல்லான் அந்த வந்து குதிரை மூலயமா தப்பிச்சிருவாங்க. அப்படியே ஹீரோவும் மயங்க விழுந்துருவான். ஹீரோயினும் கூப்பிட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. கடைசியில் அந்த சேனையில் இருக்க எல்லா வீரர்களும் எந்திச்சு பார்க்கும்போது எங்கே ஜுன்னக்கானுன்னு எல்லாரும் தேடும்போது வந்து நின்னது நம்ம முல்லான். எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு. நீ ஒரு பொண்ணா அப்படின்னு ரொம்ப ஷாக். நீ ஏமாத்தினதுக்கு தண்டனை இங்கேருந்து வெளிநடப்பு செய்யணும், வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முல்லான் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் இல்லை நீ ஏமாத்திருக்க போன்னு சொல்லுவாங்க. உடனே முல்லான் இதுக்கு என்ன கொன்னுருங்க, ஏன் என்ன வெளியே போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ வெளியே தான் போய் ஆகணும், இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முல்லானும் ரொம்பவே வருத்தமாக வெளியே போவாங்க. அப்படியே அவங்க வெளியே போன்னு சொன்னோன்னா அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு முலானும் வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா அப்படியே கதறி அழுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் ட்ரெயின் ஆகி இப்போ இங்கே சண்டைக்கு வந்து அவங்க தான் எல்லோரையும் காப்பாற்றவும் செஞ்சாங்க. ஆனால் அவங்க ஒரு பொண்ணு அப்படின்னு காரணத்துக்காக அவங்கள வெளியே நடத்துறது அவங்க மனசை எவ்வளோ வலிக்கும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த சூனியக்காரி வாரா வந்து இங்கே பாரு முலான், இதே தான் எனக்கும் நடந்துச்சு. என்னையும் ஒரு பொண்ணுன்னு என்னை துரத்திட்டாங்க. என் ஃபேமிலியிலேருந்து யாரும் நான் சண்டை போடுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு குடும்பம், ஃபேமிலி, ஊர் எதுவுமே இல்லை. நானே தான் சண்டை போட்டு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கேன். இப்போ அதே தான் உனக்கும் நடந்து. இவ்வளோ நாள் நீ அவங்களுக்காக தான் போராடின, அவங்களுக்காக உயிரே கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னு உன்னை துரத்திட்டாங்க பார்த்தியா, நீயும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம், என் கூட வா முலான் அப்படின்னு கூடுவாங்க. உடனே நான் போரிகான் மாதிரி ஒரு கோலைக்கிட்ட வேலை செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். போரிகான் கோலன்னு யார் சொன்னான்? அவன் தானே இப்போ ஓடுனான் ஃபஸ்ட்டு ஃபைட் நடக்கும்போது. அவன் ஓடலை, அவனோட மாஸ்டர் பிளானை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கல. இங்கே எல்லாரையும் சண்டை போட வச்சுட்டு அவன் அங்கே இருக்க ராஜாவை கொலை பண்ண போகிறான், நீயும் வா இங்கே கூட சேர்ந்துரு அப்படின்னு அந்த இவ சொல்லுவா. உடனே நம்ம முல்லான் இல்லை, என்னோட வேலை இந்த நாட்டை பாதுகாக்குது, அது என்ன நடந்தாலும் நான் அதை விட்டு மீற மாட்டேன், என் வேலை இந்த நாட்டை பாதுகாக்குது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஜென்ரல் அந்த வீரர்கள்கிட்ட தான் போய் இந்த மாதிரி சொல்லுவா. நீங்கள் நினச்சிட்டு இருக்க தப்பு, போரிகான் இங்கே இல்லை, இந்த சண்டையெல்லாம் நம்மளை திசை திருப்பது தான். போரிகான் நம்ம ராஜாவை கொலை பண்ண போயிட்டு இருக்கான், இது அவன் எல்லாம் போட்ட சதி தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் யாருமே அவளை நம்ப மாட்டாங்க. நீ திரும்ப வந்தால் உன்னை கொன்றுவோன்னு சொன்னோம்ல, நீ திரும்ப வந்திருக்கியா, அந்த கத்தி எடுங்க, எப்போவே தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முலான் என்னை வெட்டுறதா இருந்தால் வெட்டுங்க, நான் என் உயிரை கொடுக்க கூட தயார் தான், ஆனால் நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் உள்ள ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி முலான் சொல்கிறத நான் நம்புகிறேன், முலான் தான் நம்மளை
காப்பாற்றினது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜுன்னை பிடிச்சிருந்தா அப்படி தானே, ஆனால் உங்களுக்கு முலான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா உனக்கு முலானை பிடிக்கல, ஏன் அப்படி அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் எல்லாரும் முலானுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஜென்ரலும் சரி அப்போ நீ இந்த படையை எடுத்துகிட்டு போய் அந்த படையை நீ வழி நடத்து, போய் நாங்கள் இந்த சைட் போகிறோம், போய் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படையும் முலான் வழி நடத்தி அந்த படையும் அரசரை பார்க்க அங்கே போய்கிட்டு இருக்குது. இங்கே அந்த திருடங்க ரொம்பவே ஒரு பெரிய சதியை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னன்னு அப்படி பார்த்திங்கன்னா, அந்த திருடங்க வந்து அந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அப்படி நுழைஞ்சதுக்கப்புறமா அந்த சூனியக்காரி அந்த மினிஸ்டரோட இதாகிடுவா. அதாவது மினிஸ்டரை பார்த்து அவன் உருவத்தை எடுத்துட்டு அரசர்கிட்ட வந்து, நீங்கள் கட்டக்கூடிய புது மாளிகையில் போரிங் கான் உங்கள் கூட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க, ஏன்னா இது அவங்கள சண்டைக்கு கூட இது பண்ணலாம், பார்த்துதுங்க அப்படின்னு சொல்லி அரசரையும் கொஞ்சம் ஆட்களையும் மட்டும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்காங்க. மிச்சம் இருக்க எல்லாரையும் கரெக்டாக கோட்டையோட நடுவில் வந்து கூடி வச்சு லாக் பண்ணுற மாதிரி பார்க்காங்க. யாருமே இல்லை, கார்ட்ஸ் எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் பேர் அரசர் கூட இது பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ முலான் வரும்போது ஒரு ஆள் கூட இல்லை, வீரர் கூட இல்லை. இதை பார்த்துட்டு எல்லா வீரர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தால் எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணுறாங்க. முலான் அங்கே இருக்காங்க. அப்போ முலான் டீம் ரெண்டாக பிரியுது. ஒரு டீம் வந்து அரசர் பார்க்க போகுது, ஒரு டீம் அங்கே இருக்கவங்க திருடங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது நல்லாவே சண்டை பயங்கரமாக போயிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு காயப்பட்டு ரத்தமாக தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அந்த அரண்மனைக்குள்ளே பார்த்தா அங்கே இருக்குது அந்த சூனியக்காரி. அந்த சூனியக்காரிக்கு பார்த்து ஒரே ஷாக், என்ன ஆம்பளைங்க இருக்க ஒரு இதை வந்து பொம்பளை நீ லீட் பண்ணிட்டு வாரியா, ஒன்று அவங்கள எப்படி போட்டுட்டாங்க ஒரு தலைவியா. அதுக்கு முலான்னு சொல்கிறா, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் நீ சொன்ன மாதிரி, ஆனால் நான் உண்மையாக இருந்தேன், அதனால தான் எனக்கு இது கிடச்சி, நீ அப்படி இல்லை, நீயும் ஒன்றும் கெட்டு போகல, இப்போவும் நீங்கள் எங்கள் வழிக்கு வந்துடலாம், அரசர் எங்கே இருக்காருன்னு சொல்லு, அவர் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அந்த சூனியக்காரிக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடும். என்னென்னா அந்த சூனியக்காரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்து அவளுக்கான ஐடென்டிட்டியை தான் இது பண்ண பார்ப்பான். ஆனால் அந்த போரிக்கான் என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீ எனக்கு கீழே தான் என்னைக்கா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி பசங்க இருக்க ஒரு வீரர்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு தலைவி மாதிரி போட்டு லீட் பண்ணிட்டு வராங்கன்னா, நாளைக்கு இவ ஜெயிச்சானா அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்காக அந்த சூனியக்காரியும் மனசு இறங்கி போரிக்கான் இருக்க இடத்துக்கு நம்ம முலானை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நம்ம போரிக்கான் வந்து ராஜாவை நல்லா கட்டி போட்டு வச்சுருப்பான். கட்டி போட்டு வச்சுட்டு மற்ற எல்லா திருடங்களும் அங்கே இருக்க வீரர்கள் கூட சண்டை போட அனுப்பிச்சி வச்சுருவான். இப்போவும் போரிக்கானும் அந்த ராஜா வந்து அங்கே நிற்பாங்க. பார்த்தா நம்ம சூரியகாணி வந்துட்டு இருப்பான். உடனே போரிக்கான், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பா. உடனே அந்த சூனியக்காரி சொல்லுவா, ஒன்று அழிக்க ஒருத்தி வந்துட்டா, இவளோட உயிர் சக்தி கற்பனைக்கும் அப்பாற்பட்டது, இவ ஒரு பெரிய வீராங்கனை அப்படின்னு. உடனே அவளுக்கு எப்படி இந்த வழி தெரியும், நீ தான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி முலானை ஏம் பண்ணி ஒரு அம்பு விடுவான். உடனே நம்ம சூனியக்காரி உடனே பறந்து வந்து அந்த அன்பு அவள் வாங்கிட்டு அந்த சூனியக்காரி அங்கேயே செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம முலான் வருவா. வந்து பார்த்தா போரிக்கான் அங்கே இருப்பான். உடனே அவளுக்கும் போரிக்கானுக்கும் பயங்கரமான சண்டை வரும். அந்த சண்டையில் நம்ம முலானுக்கு அவங்க அப்பா கொடுத்த அந்த கத்தி வந்து அந்த நெருப்பு பிழம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் அந்த கத்தி விழுந்துடும். உடனே நம்ம முலான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்கின கத்தி. உடனே அந்த ராஜா வந்து அதை பார்த்து, எந்திரி, ஃபீனிக்ஸ் பறவை போல் எரி, எந்திரி அப்படின்னு நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. உடனே நம்ம முலானும் எந்திப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க உயிர் சக்தியாக காணிக்கக்கூடிய அந்த ஃபீனிக்ஸ் பறவையை காணிப்பாங்க. நம்ம முலானும் அந்த போரிங் கான் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு தைரியமாக சண்டை போடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மர உட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கு மேலே ஒரு சைடு போரிக்கான் இருப்பான், ஒரு சைடு நம்ம முலான் இருப்பாங்க. அது ஒரு கயரால் கட்டியிருப்பாங்க. நம்ம முலான் வந்து அந்த கயத்தை அவங்க பிடிச்சிட்டு அதுக்கு வெட்டி விட்டுருவாங்க. அவன் கீழே விழுந்து அவனுக்கு ரொம்பவே அடிப்படும். உடனே நம்ம முலான் படபடன்னு வந்து நம்ம ராஜாவை வந்து கயிறை அவுத்து விட்டுட்டே இருப்பாங்க. உடனே அந்த போரிக்கான் வந்து அந்த அம்பு எடுத்து ராஜாவை குத்தலான்னு போவான். அதுக்கெல்லாம் நம்ம முலான் வந்து அந்த கட்டை அவுத்து விட்ருவாங்க நம்ம ராஜாவுக்கு. ஸோ ராஜா வந்து அந்த அம்பு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு நம்ம முலானை பார்த்துட்டு அந்த அம்பு விடுவாங்க. முலானை அதை எட்டி உதைச்சி அது போரிக்கான் நெஞ்சிலே குத்தி அவன் அங்கேயே செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ராஜாங்கத்தில் ராஜாலாம் வரும்போது, இதுதான் முலான் அப்படின்னு சொல்ல ஒருத்தங்க வராங்கல்ல, இவங்க தான் உண்மையான முலான். இது வந்து நம்ம கதையில் உள்ள முலான். அதுக்கப்புறம் அவங்க கதையில் இருக்க முலான் வந்து வராங்க. அவங்க இப்போ ராஜா சொல்லுவாங்க, நீ நிறைய பண்ணியிருக்க இந்த நாட்டுக்காக, ஸோ உனக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டு தரப்போகிறோம், நீ வந்து எங்கள் கூடயே இரு அப்படின்னு மாதிரி. அதனால முலான் சொல்லுவான், அதை என்னால் ஏற்க முடியாது, ஏன்னா நான் வந்து என் வீட்டிலேருந்து ஓடி வந்தேன், எங்கள் அப்பாவோட இதெல்லாம் எடுத்து திருடிட்டு வந்தேன், ஸோ அங்கே வந்து அவமானமாக அவங்க இருக்காங்க, ஸோ அவங்கள நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எதாக இருந்தாலும் சொல்ல முடியும், அதான் கரெக்டாகவும் இருக்கும்னு. உடனே அவரும் வந்து
அந்த கிங்கும் ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் முலான் அவங்க வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ வருவான். வந்து முலான் கிட்ட கை கொடுத்துட்டு இப்போ அதையும் கை பிடிப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே முலானும் பிடிச்சிட்டு ஓகே அப்படின்னு அவங்க கொஞ்சம் லைட்டாக அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம முலான் வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு வரதை பார்த்தோன்னே அவங்களோட தங்கச்சி அம்மா அப்பா எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. முலான் அவங்க அப்பாட்ட போய் ரொம்பவே மன்னிப்பு கேட்பாங்க. நான் இந்த மாதிரி திருடிட்டேன், உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. அதுக்கு அவங்க அப்பா இல்லை நீ என் மகன், நீ தான் எனக்கு எல்லாமே, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய வீரர்கள் வருவாங்க. வந்து இந்த முலான் நம்ம நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றிருக்காங்க, அரசர் உயிரையே காப்பாற்றிருக்கா, இவ ரொம்பவே பெருமைக்குரியவ, அதனால அரசர் இதுக்கு ஒரு கத்தியை கொடுக்கா அப்படின்னு கொடுத்தாங்க. இது கேட்டோன்னே அந்த தரகருக்கு மயக்கமே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தியில் எல்லா மாதிரி 3 அணம் இருக்கும். இப்போ 4ஆவது ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க, அதுதான் குடும்பத்தின் மீது பற்று. இது நம்ம முலானால் தான் இதை சேர்த்துருக்காங்க. அப்புறம் அரசர் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, நீங்கள் வாங்க வந்து உங்கள் இதை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம முலானும் போகிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன விதை தான் ஒரு பெரிய மரமாக மாறும். அதே மாதிரி ஒரு பொண்ணு முதல்ல ஒரு சோல்ஜர் அவள் சோல்ஜர் ஆன பிறகு ஒரு தலைவி லீடர் லீடர் ஆனதுக்கப்புறமா ஒரு சாதனையாளர் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். நான் எப்போல்லாம் ரொம்பவே சேடாக டிப்ரெஸ்டாக இருக்கும், ஏன்னா அப்போல்லாம் இந்த படம் பார்த்தாலும் இல்லை இந்த பாட்டு கேட்டாலும் நான் ரொம்பவே சூப்பராக ஃபீல் பண்ணுவேன். குறிப்பாக அந்த லாஸ்ட் சீன்லாம் நல்லாயிருக்கும், இந்த பாட்டும் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் அந்த பாட்டாவது போய் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் சேஃபாக இருங்க, குறிப்பாக ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கேன். பாய்.